ஹாய், நாங்கள் இப்போ டே 3 இன்னைக்கு தான் செக் அவுட். நாங்கள் என்ன பிளான் பண்ணோன்னா, சும்மா இந்த ரெசார்ட்டை சுற்றி உங்களுக்கு காட்டலாமே அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ கம் வித் மீ. இருக்கிறது வந்து சர்வகாயா ஹில் ரெசார்ட், பியூர் வெஜிடேரியன் ரெசார்ட். ஓகே, இதுதான் பார்க்கிங் ஏரியா. பார்க்கிங் ஏரியாவிலேருந்து ஒரு சின்ன ரயில் இருக்குது டுவர்ட்ஸ் ரெசார்ட் போகிறதுக்கு. அங்கே தான் போயிருக்கோம். ஸோ இது பார்த்தீங்கன்னா ரிசப்ஷன் ஏரியா. இங்கேருந்து ரைட் சைடு ஒரு செட் ஆஃப் காட்டேஜஸ் இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா இது இந்த 2 சைடில் இருக்கிறது ஸ்விஸ் காட்டேஜில் வரும். ஸோ அங்கேருந்து நம்ம வந்தோம்னா ஸ்விஸ் காட்டேஜ் முடிச்சுட்டு இப்படி வரோம்னா இங்கே தான் ஹை டீ வைப்பாங்க. ஈவினிங் டைமில் வந்து டீ அண்ட் ஸ்நாக்ஸ் இருக்கும். ஸோ நாங்கள் இருந்த 2 நாளுமே சாண்ட்விச் அண்ட் பட்டர் பிஸ்கெட்ஸ் இருந்தது. ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ அது முடிஞ்சது இந்த சைட் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய லான் ஏரியா இருக்குது. பால்லாம் வச்சுருக்காங்க. ஸோ ஜாலியாக விளையாடலாம். குரூப்பாக வந்தால் ரொம்ப நல்ல ஸ்பேஸ் இருக்குது. ஸோ இப்படி ஒரு ஸ்பேஸ் இருக்கும் வித் பியூட்டிஃபுல் வேலி. இந்த சைடு ஃபுல்லாக அந்த வேலி கூட நீங்கள் பார்க்கலாம். ஸோ அது முடிச்சுட்டு நேராக மேலே ஏறணும்னா தனியாக ஒரு ஸ்பேஸ் மாதிரி வச்சுருக்காங்க. கேம்ப் ஃபயருக்கு. இந்த ஸ்பேஸில் தான் நேற்று கேம்ப் ஃபயர் நடந்துச்சு. அண்ட் இங்கே ஒரு குட்டி லான் ஸ்பேஸ் இருக்குது. மேபி குரூப்பாக வந்தால் கேம்ப் ஃபயரும் போது என்ஜாய் பண்ணலாம். அண்ட் இங்கே சின்னதாக ஒரு கிட்டீஸ் ப்ளே ஏரியா இருக்குது. அது வந்து ட்ராம்பலின். ஸோ அங்கேருந்து இந்த பக்கம் வந்தீங்கன்னா நம்ம சென்னை பார்க்லலாம் இருக்கும் இந்த மாதிரி சும்மா அந்த ஜிம் எக்யூப்மெண்ட் மாதிரி வச்சுருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி எல்டர்லி பீப்புளுக்கு இல்லை நார்மல் பீப்புள் கூட they prefer to work out in the workout. இதுவும் ஒரு செட் ஆஃப் வில்லா தான். இந்த கீழே இருக்கிற ரூம் வந்து இட்ஸ் அ ப்ரைவேட் பூல் வில்லா. அதுக்கு மேலே இருக்கிறது நாங்கள் இருந்தது வேலி வியூ ரூம். அண்ட் அதுக்கு மேலே இருக்கிறது கார்டன் வியூன்னு சொல்கிறாங்க. ஸோ இது 3மே ஒரு ரூம் தான் இருக்க போல். ஆர் 2 ரூம்ஸ் இந்த பக்கம் அண்ட் இந்த பக்கம் ஒரு ரூம் இருக்குது. ஸோ 2 ரூம்ஸ் இருக்குது. ப்ரைவேட் பூல், வேலி வியூ அண்ட் கார்டன் வியூ. ஸோ அங்கேருந்து நேராக இப்படி லெஃப்ட் ஹேண்ட் சைட் போனோம்னா இது இந்த லைன் ஃபுல்லாகவே இந்தியன் காட்டேஜ் வச்சுருக்காங்க. அண்ட் இந்த பக்கம் அதோட எக்ஸாக்ட் ஆப்போசிட் பார்த்தீங்கன்னா 2 பெட்ரூம் சூட் ரூம் வச்சுருக்காங்க. டியூப்ளெக்ஸ் சூட் ரூம்ஸ். இங்கே 2 டியூப்ளெக்ஸ் சூட் ரூம் இருக்குது. ஸோ இதில் என்ன இருக்கும்னா சும்மா ஒரு கிச்சன், அப்புறம் 2 or 3 பெட்ரூம் நினைக்கிறேன். ஒரு ஃபேமிலியாக ஃபேமிலி கிட்ஸோடு வர்றதுக்கு இது ஒரு நல்ல ஆப்ஷன். இங்கே பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் இருக்கிறது டைனிங் ஏரியா. ஸோ அந்த டைனிங் ஏரியாவில் லன்ச், பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் டின்னர் 3மே நடக்கும். பட் ஹை டீ மட்டும் நான் அப்போ காமிச்சேன் இல்லையா, அந்த இடம் மட்டும்தான் நடக்கும். டைனிங் ஏரியாவுக்கு ஆப்போசிட்லேயே ஸ்விம்மிங் பூல் இருக்கும். இட்ஸ் ஆல்மோஸ்ட் 4.5 feet தான். கிட்ஸுக்கு தனியாக செக்ஷன் வச்சுருக்காங்க அண்ட் செப்பரேட் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஸ்விம்மிங் பூல் ஃபார் அடல்ட்ஸ் இருக்குது.
பார்த்தீங்கன்னா ஒரு லான் ஏரியா இருக்குது. அதில் எப்படி இருக்குன்னா, இங்கே ஒரு ரிசப்ஷன் ஆர் எனி ஈவெண்ட்ஸ் வச்சுட்டு இந்த இடத்த ஆக்கியபை பண்ணுற மாதிரி அவங்க ஒரு செட்டப்பும் வச்சுருக்காங்க. ஸோ ஐ திங்க் தே ஆல்சோ டூ சம் இந்த மாதிரி டைப் கூட அவங்க பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். லைக் சும்மா ஈவெண்ட்டு இல்லை டெஸ்டினேஷன் வெட்டிங்க்கெல்லாம் தே ஆர் யூஸிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது. ஏன்னா ஃபோட்டோஸ் அப்படி தான் இருந்துச்சு. ஸோ அடுத்த கேட்டகரி ஆஃப் ரூம் வந்து பூல் வியூ ரூம். ஸோ ஆப்போசிட்டில் பூல் இருக்கும் அண்ட் யூ ஹாவ் ஆல் டைப்ஸ் ஆஃப் இது எல்லாமே பூல் வியூ ரூம் தான். ஸோ பூல் வியூ ரூம் முடிச்சதும் உள்ளே போனால் டியூப்ளெக்ஸ் வில்லா இருக்குது. ஸோ மேலேயும் இருக்குது அண்ட் கீழேயும் இருக்குது. ஸோ அதுதான் டியூப்ளெக்ஸ் வில்லா. அது கூட ஃபேமிலிக்கு ரொம்ப சூட்டபிள். அண்ட் மோரோவர் இந்த ரெசார்ட்டே கம்ப்ளீட்லி ஃபார் ஃபேமிலி மாதிரி தான். கப்புள்ஸுக்கு ரொம்ப மினிமல் ஆப்ஷன் இருக்குது. ஃபேமிலிக்கு தே வில் ஹாவ் த பெஸ்ட் டைம். இது ஃபுல்லாகவே இருக்கிற ஒரு டியூப்ளெக்ஸ். ஸோ அவ்வளோதான் கைஸ். இதுதான் இந்த செவக்காயா ஹில் ரெசார்ட்டோட கம்ப்ளீட்டாக நாங்கள் காமிச்சிட்டோம். நீங்கள் வரீங்கன்னா ஆன்லைன் புக்கிங் எல்லாமே இருக்குது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் புக் பண்ணிட்டு வரலாம். மோரோவர் ஃபேமிலிஸ்க்கு ரொம்ப ரொம்ப நல்ல இடம். லைக் இட் இஸ் சேஃப். நைட் டைமில் கூட ஆக்டிவிட்டீஸ் நடத்துகிறாங்க. ஸோ அதெல்லாமும் எல்லோரும் என்ஜாய் பண்ணலாம். அண்ட் குரூப்பாக வரவங்களுக்கும் ரொம்ப நல்ல ஆப்ஷன். கப்பிள்ஸுக்கு ரொம்ப மினிமல் ஆப்ஷன் இருந்தாலுமே லைக் வி ஆல்சோ ஹேட் ஃபன். ஃபுட்டு ரொம்ப நல்லா இருந்துச்சு அண்ட் ஹாஸ்பிட்டாலிட்டி ஆப்வியஸ்லி ரொம்ப நல்லா இருந்தது. ரொம்ப ஈஸியாகவே எங்களுக்கு எல்லாமே ஆக்சசபிளாக இருந்துச்சு. அண்ட் யா, இட்ஸ் ஆல் அபவுட் சர்வகாயா. நீங்கள் சொல்லுங்கள் உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ். ஆக்சுவலாக இந்த இடம் ரொம்ப நல்லாயிருக்கு, நல்லா பீஸ்ஃபுல்லாக இருக்குது. அண்ட் ஆல்சோ கப்புள்ஸ்க்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஃபேமிலியாக வந்தீங்கன்னா, ஃபேமிலி அண்ட் ஒரு கேங்காக வந்தீங்கன்னா இந்த இடத்துல பயங்கரமாக என்ஜாய் பண்ணலாம். பிகாஸ் நிறைய உங்களுக்கு ஆக்டிவிட்டீஸ் பண்ணலாம். அண்ட் அது பக்கத்துலேயே நிறைய அட்வென்ச்சர் இது கூட இருக்குது. ஸோ அங்கேயும் நீங்கள் ஒரு கேங்காக போனீங்கன்னா நல்லா என்ஜாய் பண்ணலாம். அண்ட் மேக்ஸிமம் இங்கே ஒரு 2 days அதுக்கு மேலே சுற்றி பார்க்குற அளவுக்கு இங்கே ஒன்றும் இல்லை. ஸோ ஒரு 2 to 3 days ட்ரிப் பிளான் பண்ணி வந்தீங்கன்னா இங்கே வாங்க, இது ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ நாங்கள் இன்னொரு வீடியோவோட உங்களை சந்திக்கிறோம். இந்த vlog உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா டூ லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். எங்களோட ஃபர்ஸ்ட் vlog நிறையா கற்றுக்கிட்டோம். நிறையா மிஸ்டேக்ஸ்லேருந்து தான் கற்றுக்கிட்டோம். எங்களோட ஃபர்ஸ்ட் vlog, அதனால டூ சப்போர்ட். ஓகே, சியர்ஸ். ஸோ ஸ்டே டியூன் டு பிரதி டைரிஸ்.